அதிமுக நம்ம மேல பேரன்பு கொண்டு நிக்கிறார். மிக்க நன்றிங்க, மிக்க நன்றி. வீடியோக்குள்ள சிக்க கூடாதுன்னு நகர்றாரு. மிக்க நன்றி. இன்று கூரத்தாங்குடி ஊராட்சி ஆண்டக்குடி பகுதியை சேர்ந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த அண்ணன் அன்பழகன் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் இருக்காங்க. அவங்க இன்னைக்கு நம்ம நாம் தமிழர் கட்சியில் நமது வேட்பாளர் மு கார்த்தியா அவர்களின் முன்னிலையில் இன்று முதல் நாம் தமிழர் கட்சியில் இணைகிறார். அவரை வாழ்த்தி 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 அவருக்கு நாம் தமிழர் கட்சியின் துண்டு அணிவித்து நமது வெற்றி வேட்பாளர் மு கார்த்தியா அவர்கள் வருக வருக என்று வரவேற்கின்றார். நமது வெற்றிக்கு பெருந்துணையாக அவர் இருப்பார் என்பதை இதன் மூலம் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ்தாய் வாழ்க, தமிழ்தாய் வாழ்க, தமிழ்தாய் வாழ்க. நாம் தமிழர், நாம் தமிழர். வெற்றியின் சின்னம், வெற்றியின் சின்னம், மக்களின் சின்னம், மக்களின் சின்னம், கூரத்தாங்குடி மக்களின் சின்னம் விவசாயி வெல்வான். இப்போது புதிதாக இணைந்த அண்ணன் இன்று முதல் நாம் தமிழர் கட்சியின் பிரச்சார பீரங்கியாகவும் கள செயல்பாட்டாளராகவும் இன்று முதல் இருப்பார். இப்போது அண்ணன் அவர்கள் அவருடைய கருத்துரையை வழங்குவார். அன்னை தமிழை வணங்கி இந்த சட்டப்பேரவை தேர்தலுக்காக எங்களுடைய வேட்பாளர் அமுதமாய் கிடைத்திருக்கின்ற சகோதரி கார்த்திகா அவர்களுக்கு இந்த வேளையிலே நான் மிகுந்த உற்சாகத்தோடும் தமிழ் அன்போடும் நான் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை கூரத்தாங்குடி ஊராட்சியினுடைய மக்களுடைய சார்பாகவும் தமிழ் இனத்தின் சார்பாகவும் சொந்த உறவுகளின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மேலாக சிறப்பான வாக்குகளை நீங்கள் விவசாய சின்னத்திற்கு அழைத்து சகோதரி அவர்களை பெரும்பான்மையான வாக்கு சின்னத்தில் நீங்கள் அவர்களை அமர்த்தி அவர்களை சட்டப்பேரவைக்கு அனுப்பி நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய சகோதரி அவர்கள் சிறந்த ஒரு வேட்பாளர் என நாங்கள் பதிவு செய்கின்றோம். உங்களுக்கு மேலும் போக போக தெரியும். இலவசம் என்பதை நாம் மிகவும் எதிர்கொள்ள வேண்டும். காலப்போக்கில ஏழை இன்னும் கொச்சப்படுத்தி இலவசம் பாரு, நாட்டில் தர்மம் செய்த சர்க்காருன்னு சரித்திரம் பாரு, சட்டத்திட்ட சமத்துவங்கள் கட்டப்பட்டு கிடக்கு, சட்டத்திட்ட சமத்துவங்கள் கட்டப்பட்டு கிடக்கு, தாய் நாட்டில் தமிழகமே தலை குனிந்து வெக்கப்பட்டு கிடக்கு, தாய் நாட்டில் தமிழகமே தலை குனிந்து வெக்கப்பட்டு கிடக்கு, ஏழை இன்னும் கொச்சப்படுத்தி இலவசம் பாரு, நாட்டில் தர்மம் செய்த சர்க்காருன்னு சரித்திரம் பாரு, ஓட்டு கேட்டு வாசலில கேட்டதற்கிறார், அவர் தேர்தலில ஜெயித்து விட்டால் ரோட்டில் நிறுத்துறார், ஊட்டி கேட்டு வாசலில கேட்டதற்கிறார், அவர் தேர்தலில ஜெயித்து விட்டால் ரோட்டில் நிறுத்துறார், குவார்டர் பாட்டில் பணத்தை கொடுத்து ஓட்டு கேட்கிறார், குவார்டர் பாட்டில் பணத்தை கொடுத்து ஓட்டு கேட்கிறார், கூட பிரியாணியை வாங்கி கொடுத்து பார்த்து சிரிக்கிறார், கூட பிரியாணியை வாங்கி கொடுத்து பார்த்து ரசிக்கிறார், ஏழை இன்னும் கொச்சப்படுத்தி இலவசம் பாரு, நாட்டில் தர்மம் செய்த சர்க்காருன்னு சரித்திரம் பாரு. என்னுடைய அன்பு உறவுகளே, நம்மளுடைய நாடு விடுதலை பெற எவ்வளவு ஒரு பாடுபட்ட நாடு இது. தேர்தல் என்பது நினைப்பதை விட நாம் விடுதலை பெற வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த சமயத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பாரதமே பரிதவித்தது வெள்ளையன் ஆட்சியிலே, அந்த கொள்ளையன் ஆட்சியிலே, இத வேறு பிரித்து தந்தது துயர பேச்சிலே, தூக்குமேடை உயிர் மூச்சிலே, இத வேறு பிரித்து தந்தது துயர பேச்சிலே, தூக்குமேடை உயிர் மூச்சிலே, வேலி தாண்டி வெள்ளாடு வேவு பாக்குது,
விடி வெள்ளிய கண்ட இலவம் பஞ்சுகள் பட்டுன்னு வெடிக்குது, வேளாண்மையில் சட்டுன்னு முளைக்குது, வேலி தாண்டி வெள்ளாடு வேவு பாக்குது. விடி வெள்ளிய கண்ட இலவம் பஞ்சுகள் பட்டுன்னு வெடிக்குது, வேளாண்மையில் சட்டுன்னு முளைக்குது, வேலி தாண்டி வெள்ளாடு வேவு பாக்குது. காவிரியும் கரை புரண்டால் கொல்லும் கொள்ளிடம், காவிரியும் கரை புரண்டால் கொல்லும் கொள்ளிடம், தமிழகம் சொல்லும் புகழிடம். காக்கையினம் கூடி வாழ பாடி அழைக்குது, காக்கையினம் கூடி வாழ பாடி அழைக்குது. அங்க கூச்சமில்லாத குயிலு கூட்டங்கள் கும்மளம் போடுது, வெளி தாண்டி வெள்ளாடு வேவு பாக்குது. விடி வெள்ளிய கண்ட இலவம் பஞ்சுகள் பட்டுன்னு வெடிக்குது, வேளாண்மையில் சட்டுன்னு முளைக்குது, வேலி தாண்டி வெள்ளாடு வேவு பாக்குது. நன்றி 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 நன்றி. நான் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்தேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கும்போதே கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 13 ஆண்டுகளாக அண்ணனை பற்றி என்னுடைய செய்திகளையும் என்னுடைய செயல்பாடுகளையும் நான் வந்து விழாவாரியாக என்னுடைய கவனத்தில் வச்சு நான் சிந்திச்சு பார்த்தேன். நான் அப்படி இருக்கையில் நாம் தமிழர் கட்சியில் வந்து அண்ணா செந்தமிழன் சீமானை விட்டா அவருடைய கொள்கைகள் அவருடைய செயல்பாடு இதை தமிழக மக்கள் வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் இனி வரும் தமிழகத்தை கண்ணாலே பார்க்க முடியாது, வாய்ப்பே இல்லை. அண்ணனை விட்டா வேற வாய்ப்பு இல்லை என்பதை கருதி என்னுடைய நாலேஜுக்கு நான் வந்து நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சிருக்கிறேன். எனக்கு அண்ணனுடைய பேச்சு ஒரு பக்கத்தில் இருந்தா கூட அண்ணனுடைய செயல்பாடு என்பது வந்து அது உறுதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பேச்சாற்றல் இருக்குது. நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பு என்பது வந்து கிட்டத்தட்ட வந்து மக்கள் வந்து கவனத்துல வச்சிருக்கிறாங்க, ஆனா வெளியில வர முடியாத அளவுக்கு. ஆனா வந்து அதாவது இலவசங்களை கொடுத்தாலும் வாங்கிட்டு அண்ணனுக்கு ஓட்டு போடுற வகையில மக்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புதுசா வந்துக்கிற தாவைகள் வந்து அவர் ஒரு மோகத்துல இருக்கக்கூடிய கட்சி, அவர் சினிமா நடிகர், மற்றபடி ஒரு பேச்சாற்றலோ செயலாற்றலோ கிடையாது அவர்கிட்ட. வந்து அண்ணன் வந்து அப்படி கிடையாது, ஒரு அறிவியல் ஆசான், அரசியல் ஆசான். அண்ணனை விட்டா நாட்டில் உலகத்துக்கே வந்து எடுத்துக்காட்டா பேசக்கூடிய அளவுக்கு செயல்பாடு செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு விஞ்ஞான பூர்வமான ஒரு அரசியலை வந்து அண்ணனால மட்டும்தான் கொடுக்க முடியும், வேற யாராலையும் கொடுக்க முடியாது. நாள்பட தான் ஒவ்வொருத்தருடைய ஆற்றலும் அவருக்கு என்ன செய்ய போறாங்கன்ற வந்து விஞ்ஞான கருத்துக்களை வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்க தான் வர முடியும், ஒரே நேரத்தில் வர முடியாது. நான் வந்து அண்ணனை வந்து 14 வருஷமா பார்த்துட்டு இருக்கிறேன், அவருடைய செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஆனா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து நான் வந்து ஒரு ஊழியக்காரனா இருந்துக்கிறேன் நான். ஆனா இருந்தாலும் அண்ணனுடைய ஈர்ப்புல வந்து நான் 2 ஆண்டு காலமாக அண்ணனுக்கு வாக்கு சேகரிச்சு கொடுத்துக்கிறேன் கூரதாங்குடி பஞ்சாயத்துல. ஓகே, வாழ்க்கையை உறுதி செய்யுங்க. 10வது படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் சாராயம் குடிச்சுக்கிட்டு தெரியுறாங்க, சாராயத்தை தாண்டி கஞ்சாவை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்காங்க. தங்கச்சி, படிப்பை முடிச்சோன்னு உங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும்னா நீங்க வாக்களிக்க வேண்டிய சின்னம் விவசாயி விவசாயி விவசாயி. அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களை பார்த்திருப்பீங்க. இவ்வளவு ஒரு அறிவான, இவ்வளவு ஒரு நேர்மையான, இவ்வளவு ஒரு ஆற்றலான நீங்க பார்த்துக்க. நம்மளால என்னப்படி நீங்க இதோட வந்து வெயில நின்று வாக்கு கேட்க முடியாது எங்களுக்காக என்ன. அதனால நீங்க உங்களுக்கு வந்து ஒரு ஆயுதம் இருக்கு, வாக்கு என்ற ஆயுதம். அதை விவசாய சின்னத்துக்கு ஒரு அழுத்தம் அழுத்தி நீங்க மட்டும் அழுத்தி கடமையை முடிச்சிடாதீங்க. நம்ம அண்ணன் தம்பி, நம்ம உறவினர்கள், நம்ம ஊர்காரவங்க எல்லாத்தையும் விவசாய சின்னத்துக்கு வாக்குகள் அளிக்க தாருங்க சொல்லுங்க.